தளபதி விஜய் அவருடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வினோத் அவருடைய இயக்கத்தில் உருவாகி இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் அடுத்த மாதம் பொங்கல் ரிலீஸாக ஜனவரி 9ஆம் தேதி தேட்டர்ஸில் வெளியாக இருக்கு. விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஓப்பனிங் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அடுத்தடுத்த நாட்களிலுமே கூட வசூல் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கார்த்திகேயனுடைய 25வது திரைப்படமாக சுதாகங்கராவுடைய இயக்கத்தில் உருவாகி மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உண்டு பண்ணியிருக்கக்கூடிய பராசக்தி திரைப்படம் பொங்கல் ரிலீஸ் ஆகிறதா இருந்தாலும் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்தோட போட்டியாக ரிலீஸ் ஆகக்கூடாது. ஏன்னா விஜய் சாருடைய படங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வசூல் இருக்கும். அப்படின்றதுனால ஜனநாயகன் ரிலீஸ்க்கும் 5 நாட்கள் தள்ளி ஜனவரி 14ஆம் தேதி தான் பொங்கல் ரிலீஸாக தங்களுடைய திரைப்படம் வருது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இப்போ விஜய் அவர்களோட ஜனநாயகன் திரைப்படத்தோட நேரடியாக மோதுற மாதிரி ஜனநாயகன் ரிலீஸ்க்கும் மறுநாளே அதாவது ஜனவரி 10ஆம் தேதி பராசக்தி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறதா புதிய ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயனுக்கு என்ன ஆச்சு? அவர் விஜய் அவர்களுடைய ரிலீஸ் தேதியை மதிச்சு தானே வந்து ரிலீஸ் தேதியை மாற்றி வச்சிருந்தாரு பல நாட்கள் தள்ளி. இப்போ ஏன் மறுபடியும் நேரடியாக விஜய் கூட மோதுறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி விஜயுடைய ரசிகர்களே சிவகார்த்திகேயன் மேலே தங்களுடைய அதிருப்தியை சோஷியல் மீடியாவில் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இதற்கு பின்னாடி வேற ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பராசக்தி திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளரான ஆகாஷ் பாஸ்கரன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். உதயநிதி ஸ்டாலின் இப்போ தான் ரீசெண்டாக பராசக்தி திரைப்படத்தை பார்த்துருக்காரு. படம் சூப்பராக இருக்குது, கன்ஃபார்மாக பந்தயம் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஜனநாயகன் திரைப்படத்தை காலி பண்ணுறதுக்காக படத்துக்கு தியேட்டர்ஸ் கிடைக்கக்கூடாது, வசூல் வந்து கண்டிப்பாக குறையணும் அப்படின்றதுனால அரசியல் ரீதியாக விஜய் அவர்களை அட்டாக் பண்ணுறதுலாம் அப்புறம் இப்போ முதல்ல சினிமா ரீதியாக அட்டாக் பண்ணி ஆகணும், அவருடைய கடைசி திரைப்படம் அந்த திரைப்படத்தை காலி பண்ணி ஆகணும் அப்படின்ற ரீதியில் தன்னுடைய நெருங்கிய நண்பரான தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் கிட்ட சொல்லி பராசக்தி திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை மாற்றி வைக்க சொல்லியிருக்காரு. ஆகாஷ் பாஸ்கரனும் தன்னுடைய நெருங்கிய நண்பர் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன உடனே மறுபேச்சே கேட்காம பராசக்தி திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை 10ஆம் தேதி தள்ளி வச்சிருக்காரு. அதுக்கான புது அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரும் அவங்க வெளியிட்டாங்க. சிவகார்த்திகேயன் உள்பட படக்குழுவினர் இதனால கொஞ்சம் தர்ம சங்கடத்தில் இருக்காங்களாமா. விஜய் ஃபேன்ஸ் என்ன நினைப்பாங்க, விஜய் சார் என்ன நினைப்பாரு அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் முடிவு பண்ணுறதுனால அவங்களால மறுபேச்சு பேச முடியல. இது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமாக வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணியும் ஜனநாயகன் திரைப்படத்தை அட்டாக் பண்ண போறாங்களாமா. அது வேற எந்த திரைப்படமும் இல்லை, அஜித்குமார் அவருடைய நடிப்பில் வெளியாகி மிகப்பெரிய வசூலை பெற்ற மங்காத்தா திரைப்படம். அஜித்தின் 50வது திரைப்படமாக வெளியான அந்த திரைப்படம் அப்பவே ஒரு மெகா ஹிட் திரைப்படமாக இருந்துச்சு. அந்த திரைப்படத்தை எப்பப்பா ரீரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அஜித் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, சினிமா ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கடந்த மே 1ஆம் தேதி அஜித்தின் பிறந்தநாள் ஸ்பெஷலாக அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. ஆனால் இப்போ ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருந்தாங்க. அதை இப்போ கரெக்டாக டைம் பார்த்து ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி மறுவாரம் அந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்படி ஜனநாயகன் திரைப்படத்திற்கு கிடைக்கக்கூடிய வசூலையும் தியேட்டர்களையும் பிரிக்கிறதுக்காகவே பராசக்தி திரைப்படத்தை அடுத்த நாளே ரிலீஸ் பண்ணுறது, அடுத்த ஒரு வாரத்திலே மங்காத்தா திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறதுன்னு உதயநிதி ஸ்டாலின் சைடில் பக்காவாக ஒரு ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காங்களாமா. அரசியலில் களமிறங்கிய தளபதி விஜய் அவர்கள் மேடைக்கு மேடை தன்னுடைய முதல் எதிரி டிஎம்கே தான் அப்படின்றத வந்து நிறைய இடங்களில் சொல்லிட்டு இருக்காரு. சரியா அதற்கு பதில் சொல்லலனாலுமே கூட விஜய் அவர்களுடைய பேச்சுக்கு கண்டிப்பாக பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுல உதயநிதி ஸ்டாலின் உள்பட திமுகவினர் ரொம்பவே தீவிரமாக இருக்காங்களாமா. அதற்கான முதல் ஸ்கெட்ச் தான் ஜனநாயகன் திரைப்படத்தை காலி பண்ணுறது. அதற்காக தான் இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படம் இந்த தடைகள் எல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய வரலாறு படைக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.